சொல்ல எனக்கு இல்லை ஐயம், இவர் தமிழ் திரையுலகின் தித்திப்பு மையம். இந்த உணர்ச்சி மையத்திற்கு உள்ளம் மெய்யம், உழைப்பே சமயம், மக்கள் அன்பின் உபயம், நாடாளுமன்ற மையம், நடுவில் நாயகனாக உலக நாயகன் பத்மபூஷன் திரு கமலஹாசன் அவர்கள் வாருங்கள் வாழ்த்துரை தாருங்கள் என்று அன்புடன் அழைக்கின்றோம். உயிரே உறவே தமிழே வணக்கம். வேல்ஸ் ட்ரேட் கன்வென்ஷன் சென்டர், வேல்ஸ் ஃபிலிம் சிட்டி, வேல்ஸ் தியேட்டர் ஆகிய 3 பிரம்மாண்டங்களின் திறப்பு விழா எனும் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு புரிகிறது. இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் அது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பாரம்பரியம் மிக்க அரசியல் குடும்பத்தில் பிறந்தவர், கண்ணியம் மிக்கவர், மாண்புமிகு தமிழ்நாடு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களே. இது போக வேறு பொறுப்புகளும் அவருக்கு இருக்கிறது. இங்கே பேசி அமர்ந்த சண்முகம் ஐயா அவர்கள் இந்த அரங்கத்தில், குளிர் அரங்கத்தில் மட்டும்தான் அப்படி இருப்பார் என்று இல்லை. அவர் ரொம்ப கூல் அண்ட் கலெக்டட் மேன். அவர் இனிஷியலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, இது அவருடைய குணாதிசயம். அவருடைய நட்பும் எனக்கு வெகு நாட்களாக உண்டு. அவர் ஒரு விழா எடுக்கும் பொழுது அங்கும் நான் சென்றிருக்கிறேன். அதுவும் ஒரு முக்கியமான கட்டம். தமிழகத்திற்கும் தமிழ் கல்விக்கும் அது முக்கியமான ஒரு கட்டமாக இருந்த நேரம். பல வெற்றியாளர்களை உருவாக்குகிற ப்ரீ கேஜி முதல் PhD வரை சுமார் 50க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களை, குறைந்தபட்சம் ஒரு 50,000 பேர் இருக்குங்களா, அப்படி 50,000 மாணவர்கள் பயில்கிற கல்வி ஆலமரத்தை உருவாக்கி இருக்கிறார் திரு ஐஸ்ரீ கணேஷ் அவர்கள். அவரை மற்றவங்களுக்கெல்லாம் நான் பாராட்டி சொல்லிட்டேன். அவரை என்னன்னு சொல்கிறது, தம்பின்னு சொல்கிறதா, அது அப்படி நண்பர்னு சொல்கிறதா, அப்படி அழைத்தா சரியாக இருக்குமா? கல்வித்துறையில் யாரை கேட்டாலும் ஐஸ்ரீயா, அவர் எனக்கு தெரியுமே அப்படிம்பாங்க. கலைத்துறையில் யாரை கேட்டாலும் ஐஸ்ரீ என் நண்பர் என்பார்கள். அரசியலில் கேட்டால் கட்சி வித்தியாசம் இல்லாமல் ஐஸ்ரீ என் நண்பர் என்பார்கள். தவிர நானே உக்காந்துருப்பேன். எங்கள் நட்பை பற்றி பெருசாக நான் பறைசாற்றிக்கிறது கிடையாது. ஏன்னா எங்கள்